என்னாச்சியா? நான் சொன்ன மாதிரி அந்த தென்றலும் சித்துவும் அங்க வந்தாங்களா? ஆமா சார். அந்த மீரா எழுதின பர்சனல் டைரிய பொறுப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இப்பதான் போனாங்க சார். சரி, இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? என்ன சார், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. உங்களை எப்படி சார் நான் அரெஸ்ட் பண்ணுவேன்? அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட அவங்க இங்க இருந்து போன அடுத்த செகண்டே கிழிச்சு குப்பை தொட்டியில போட்ட சார். வெரி குட். மறக்காம ஈவினிங் அந்த மீராவோட டைரிய மறக்காம என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கான சன்மானத்தை வாங்கிட்டு போ. ஓகே ஓகே சார். மக்களை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பான பதவியில இருந்துகிட்டு நீங்களே இப்படி வேலை போயிட்டீங்களே சார். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சார். நான் கொடுத்த டைரி கொடுங்க. டைரியா? என்ன டைரி? மீரா ஒரு டைரி சார். மீரா? அது யாருமா? சார் விளையாடுறீங்க சார். தயவு செஞ்சு மீரா ஒரு டைரியை மட்டுமாவது திருப்பி கொடுங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டீங்களே. கம்ப்ளைண்ட்? நீ எப்பமா கம்ப்ளைண்ட் கொடுத்த? என்ன கம்ப்ளைண்ட்? ஏதாவது தொலைச்சிட்டியா? என்ன தொலைச்ச? பேனாவா பென்சிலா? வேண்டாம் சார், ஒழுங்கா அந்த டைரி எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏங்க வேண்டாங்க. எவ்வளவுதான் கத்தினாலும் நமக்கு அந்த டைரியும் கிடைக்காது, நியாயமும் கிடைக்காது. வாங்க போலாம். சித்து, அந்த டைரி ப்ளீஸ் வாங்க போலாம். அந்த டைரி இல்லனா எங்களால அந்த ராகவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதா? அனுப்பி காட்டுறேன். என்ன சொல்லியா? சார், நம்ம போன்ல பேசிட்டு இருந்ததெல்லாம் அந்த தென்றல் கேட்டுட்டா சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அவ போனை மறந்து வச்சுட்டு போயிட்டா. அதை எடுக்க இப்ப திரும்பி வந்திருக்கா. அவளை நான் கவனிக்காம உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா எதிரில் அவளும் அந்த பையனும் நின்னுட்டு இருந்தாங்க சார். அப்புறம் என்னாச்சு? அந்த டைரி அவகிட்ட திருப்பி கொடுத்துட்டியா? இல்ல சார், அவகிட்ட நீ என்கிட்ட எந்த டைரியும் கொடுக்கலன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓ சார், ஆனா அவ என்கிட்ட போகும்போது டைரி இல்லைனாலும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடும்னு சபதம் போட்டு போறா சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார். நான் வச்சிடறேன் சார். இன்னும் ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? செக் பண்ணோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா மேல 4வது மாடிக்கு போய் எங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்து. சரிங்க டாக்டர். யாருங்க நீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம டாக்டரை தொட்டு தான் கூப்பிடுவீங்களா? யாரு நீ? டாக்டரா? யார் நீ? யாரா நீ? என்ன பண்ண சொல்றா? சொல்றா. விட்டுடு சித்து. இது கண்டிப்பா அந்த ராகவனோட வேலையா தான் இருக்கும்.
அவனை பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால அந்த ஆள் தான் மீராவை கொல்ல சொல்லி இந்த ரவுடி அனுப்பி வச்சிருக்கான். கொலகார பாவி, அந்த ராகவனை சும்மா விடக்கூடாது சித்து. ஹாய், நாங்க பிக் எஃப்எம்ல இருந்து வரோம். இந்த ஸ்கூல்ல படிக்கிற மீரான்னு ஒரு பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அந்த மீரா காதல் பிரச்சனையால தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான்னு உங்க கரஸ்பாண்டன்ட் சொன்னாரு. ஆனா எங்க ஆபீஸ்க்கு உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி என்கிட்ட மீரா யாரையும் காதலிக்கல, அவளுக்கு அவ ஸ்கூல் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னான். அது சம்பந்தமா நாங்க உங்க கரஸ்பாண்டன்ட்ட மீட் பண்ணி விசாரிச்சப்போ அவர் அப்படிலாம் எங்க ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்னதை முழுசா எங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால நாங்க மீரா வீட்டுக்கு போய் அவளோட பர்சனல் டைரியை எடுத்து படிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மீராவுக்கு எங்க என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை. மீரா அந்த டைரியில உங்க கரஸ்பாண்டன்ட் அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதாகவும் அதனாலதான் அவ தற்கொலை முடிவை எடுத்ததாகவும் எழுதியிருந்தா. மீராக்கு நடந்த கொடுமை உங்க சில பேர்ல யாருக்காவது நடந்திருக்கலாம். இனிமே வேற எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு கொடுமை நடக்காம இருக்கணும்னா உங்க கரஸ்பாண்டன்ட்ட சட்டப்படி அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அதனால மீரா மாதிரியே உங்கள யாராவது கரஸ்பாண்டன்ட் மூலமா பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லுங்க. எங்களை உங்க சொந்த அண்ணனா அக்காவா நினைச்சு சொல்லுங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ, யாரு? அக்கா, மீராவோட ஃப்ரெண்டு பேசுறேன்க்கா. என்ன, மீரா ஃப்ரெண்டா? மீராவோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன். சொல்லுமா. அக்கா, நான் ஏற்கனவே உங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். மீரா விஷயமா உங்ககிட்ட பேசிருக்கேன்க்கா. ஓ, அந்த பொண்ணா நீ? ஆமாக்கா. இன்னைக்கு உன்னை தேடிதாமா நாங்க உங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். தெரியும்க்கா. தெரியுமா? எப்படி? எங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு 4-5 பொண்ணுங்க கிட்ட எங்க கரஸ்பாண்டன்ட்ட பத்தி விசாரிச்சீங்கல்ல? ஆமா. அந்த 4-5 பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்திக்கா. கரஸ்பாண்டன்ட்டால மீரா மட்டும் இல்ல, நானும் தாக்கா பாதிக்கப்பட்டிருக்கேன். அவர் என்கிட்டயும் நிறைய தடவை மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காருக்கா. எங்க கிட்ட மட்டும் இல்லக்கா, அவர் எங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் நடந்திருக்காரு. அன்னைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணப்பவே சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் ஃப்ரெண்டு தான் தடுத்துட்டா. சரிம்மா, அன்னைக்கு நாங்க உங்க ஸ்கூலுக்கு போல. இன்னைக்கு நாங்க உங்க ஸ்கூலுக்கு வந்து அவ்வளவு தூரம் கெஞ்சியும் நீ ஏமா அந்த ராகவனை பத்தி எதுவுமே சொல்லல? அது கொஞ்சம் பயமா இருக்குக்கா. எதுக்கு பயம்? உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. உன்னை நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு 11 மணிக்கு நீ தைரியமா எங்க எஃப்எம்க்கு வந்துரு. அங்க வந்து அந்த ராகவன் எப்படிப்பட்டவங்கிற உண்மைய இந்த ஊருக்கே கேக்குற மாதிரி ரேடியோல சொல்லு. ஐயோ வேண்டாக்கா. நீ பயப்படாம வாமா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீ மட்டும் வந்து அவனை பத்தின உண்மைய ரேடியோ மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டா அடுத்த நிமிஷமே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பயத்திலேயே எந்த பொறுக்கியும் எந்த பொண்ணுங்க கிட்டயும் தப்பா நடந்துக்கணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டு மீராக்கு வந்த நிலைமை அது இனி வேற எந்த பொண்ணுக்கும் வராதுமா, வரவும் கூடாது. அதுக்காகவாவது நாளைக்கு நீ எஃப்எம்க்கு வந்துரு. நீங்க சொல்றது புரியுதுக்கா, ஆனா என்னால முடியாதுக்கா.
சாரிக்கா. அந்த பொறுக்கிக்கெல்லாம் பயப்படாம காட்டி கொடுத்து மத்த பொண்ணுங்களை அலர்ட் பண்றதெல்லாம் தப்பே இல்லம்மா. உன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டு மீரா மாதிரி அவனால இனி வேற எந்த பொண்ணு பாதிக்கப்படாம இருக்கணும்னா தயவு செஞ்சு நீ நாளைக்கு எஃப்எம்க்கு வாமா. ப்ளீஸ்மா, வரேன்னு சொல்லுமா. இத பாரு, நீ தனியால ஒண்ணு வர வேண்டாம், கூட உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வா. என்னம்மா பதில் சொல்லாம இருக்க? வந்துருவல்ல? நாளைக்கு நீ வந்துருவல்ல? சொல்லுமா. ஹலோ ஹலோ. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நாளைக்கு எஃப்எம்க்கு வருவான்னு தோணுது. எப்படி அந்த பொண்ணு பேரை கேட்டதுக்கே நாம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவோம்னு அவ பேரை கூட சொல்லலமா. கடைசியில வர்றேன் வரலன்னு எதுவுமே சொல்லாம சைலண்டா போனையும் கட் பண்ணிடுச்சு. இப்படி பயப்படுற பொண்ணு எப்படிமா வரும்? இல்ல சித்து, அத்தை சொல்ற மாதிரி அந்த பொண்ணு நாளைக்கு நம்மள தேடி வருவான் தான் எனக்கு தோணுது. எதை வச்சுங்க அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே அந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி மீராவுக்கு காதல் பிரச்சனை இல்ல, ஸ்கூல்ல தான் பிரச்சனைன்னு நமக்கு தெரியப்படுத்தினா. இப்ப கூட நாம மீராவுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம்ங்கறத புரிஞ்சுக்கிட்டு மனசொடைஞ்சு அவளாதான் எனக்கு ஃபோன் பண்ணா. அதே மாதிரி மீராவுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு மனசு உறுத்தி நாளைக்கு உண்மையை சொல்றதுக்காக அவளாவே நம்ம ஆபீஸ்க்கு வருவா. ஏன்னா அந்த பொண்ணு ராகவனுக்கு பயப்படுறதை விட தன்னோட மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுறா. அதனால கண்டிப்பா வருவா சித்து. வந்தா எனக்கும் சந்தோஷம்தான். என்னம்மா, என்னை பத்தி ரேடியோல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தியா? அதுக்கப்புறம் உன்னால நிம்மதியா இருந்துட முடியுமா? உன்னாலனா உன்னால மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பா அப்புறம் உங்க வீட்டுல யாராவது அண்ணன் தம்பிங்க இருந்தா அவங்க எல்லாரும் நிம்மதியா இருந்துருவாங்களா? இல்ல நான் இருக்க விட்டுருவேன். டெய்லி நீ என் ஸ்கூலுக்கு தானே வரணும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் உன் ஸ்கூல் பேகுக்குள்ள லிக்கர் பாட்டில ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உன் பேக செக் பண்ண வச்சு அந்த லிக்கர் பாட்டில எடுத்து காட்டி உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்த வச்சிருவேன். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல அத்தனை பேரும் மொத்தமா நிம்மதியை இழந்துருவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? வேண்டாம்ல. இது புரியாம எதுக்கு அந்த முட்டாள் தென்றல் கூப்பிட்டான்னு இவ்வளவு தூரம் கிளம்பி வந்த? சாரி சார், தெரியாம வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார். இனிமே நீ அந்த தென்றல் கிட்ட பேசவே கூடாது. இல்ல இல்ல, அவளை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, என்ன பத்தியும் இனிமேல் நீ அடுத்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கவே கூடாது. மீறி நினைச்சன் வை, இப்ப நான் சொன்ன லிக்கர் மேட்டரை எப்ப வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். வேண்டாம் சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். அது இனிமே நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. சத்தியமா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஓகே, கண்ணை தொடச்சுக்கிட்டு வந்த வெளியே திரும்பி ஓடி போய். யாருங்க? ஏதோ புது நம்பரா இருக்கு சித்து. ஏங்க, ஒருவேளை அந்த பொண்ணா இருக்க போதுங்க. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ராகவன். கல்வி கடவுள் ராகவன். என்னம்மா, நேத்து உன்கிட்ட போன்ல பேசின பொண்ணு இன்னும் ஏன் வரலன்னு குழப்பமா இருக்கா? ஆக்சுவலா அவ இப்ப இங்க வந்தா. நான் தான் அவ உன் எஃப்எம் கேட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கரெக்டா
தடுத்து மிரட்டி தலை திரிக்க திரும்ப ஓட வச்சிட்டேன். இனி அவ உன்னை பத்தி யோசிக்க கூட மாட்டான். அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் இனி என்னை பத்தி யோசிக்காத. யோசிச்சாலும் இனிமே உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாய் தென்றல். ஐயோ என் சாமி, அந்த ஆளு உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கானா? இதத்தான் அப்பா எடுத்து சொல்ல வந்தியா கண்ணு? இதுக்காகத்தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னிய கண்ணு? இது எதுவுமே தெரியாம நாங்க 2 பேரும் முட்டாள்தனமா அந்த பொறுக்கிய நல்லவன்னு நம்பிட்டு இருந்துட்டோமே. எங்களை மன்னிச்சிருமா. நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்க. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ, ஒரு வாட்டி கண் முழிச்சு பாரு மீரா. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். கண் முழிச்சு பாரு மீரா. நீ வாழணும் மீரா. டாக்டர் சொன்ன மாதிரி நீ இந்த பூமியில வாழ்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு மீரா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராகவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீ பாதிக்கப்பட்ட மாதிரி அப்பாவி பொண்ணுங்க யாரும் அந்த பாவியால பாதிக்கப்பட்ட கூடாது. இதெல்லாம் நடக்கணும் மீரா. அந்த பாவிய பத்தின உண்மைய நீதான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அக்காவோட எஃப்எம்க்கு வந்து அந்த பாவி யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் கிட்ட நீ எப்படிப்பட்ட கஷ்டம் அனுபவிச்சன்னு இது எல்லாத்தையுமே நீ தெரியப்படுத்தணும் மீரா. கண் திறந்து பாரு மீரா. ப்ளீஸ் மீரா, கண்ணை திற மீரா. நீதான் எனக்கு சாமி மாதிரி. நீயும் என்ன கைவிட்டுறத மீரா. கண் முழிச்சு பாரு மீரா, ப்ளீஸ். மீரா, கரஸ்பாண்டன்ட் ராகவனை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பார்வையில இது வரைக்கும் அந்த ராகவன் ரொம்ப நல்ல மனுஷனாவும் பள்ளி கடவுளாவும் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அந்த ராகவன் எவ்வளவு மோசமான மனுஷன், எவ்வளவு அருவருப்பான மனுஷங்கிறது மீராங்கிற ஒரு அப்பாவி பொண்ணு மூலமா இப்ப வெளியே வந்திருக்கு. மீரான்னு ஒரு ஏழை வீட்டு பொண்ணு ராகவனோட ஸ்கூல்ல 10வது படிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட வந்து அந்த ராகவன் பல நேரத்துல பல விதமா பாலியல் தொந்தரவு பண்ணிருக்காரு. மீரா கிட்ட மட்டும் இல்லங்க, அந்த ஸ்கூல்ல படிக்கிற நிறைய அப்பாவி பொண்ணுங்க கிட்ட ராகவன் இதே மாதிரி மோசமான வேலைய இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல பயந்துகிட்டு சொல்லாம மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி மீராவும் அவரை பத்தி
வெளிய சொல்ல பயந்துகிட்டு தன்னோட பர்சனல் டைரியில அந்த ராகவனை பத்தின எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நாங்க மீராவோட பர்சனல் டைரிய கண்டுபிடிச்சு படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அந்த ராகவனை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்புறம் அந்த டைரி எடுத்து ராகவனை நேர்ல சந்திச்சு நியாயம் கேட்க முயற்சி பண்ணப்போ அவருக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் உறுத்தலும் இல்லாம எனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு, என்னெல்லாம் உங்களால எதுவுமே செய்ய முடியாது, மரியாதையா போயிடுங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப மிரட்டினாரு. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி அவர்கிட்ட மீராவோட டைரியை ஒப்படைச்சு ராகவன் மேல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தோம். ஆனா அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த இன்ஸ்பெக்டரும் ராகவனுக்கு சேவை செய்யறவர்னு. நான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க காது கொடுத்து கூட கேட்கல. அதான் மனசு வெறுத்து போய் நான் தற்கொலைக்கு முடிவு பண்ணேன். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ராகவன் சார் திருந்தல. நான் யாரையோ காதலிச்சு அந்த பிரச்சனையாலதான் நான் தற்கொலைக்கு முடிவெடுத்தேன்னு பொய் சொல்லி என்னோட சாவுல கூட தனக்கான சாதகத்தை தேடிக்கிட்டாரு. இப்படிப்பட்ட மோசமான மிருகத்தை தைரியமா எல்லார்கிட்டயும் காட்டி கொடுக்கறத விட்டுட்டு நான் தற்கொலை முடிவு எடுத்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் புரியுது. தென்றலக்காவும் சித்து அண்ணாவும் தான் என்னை காப்பாத்தி எனக்கு இத புரிய வச்சிருக்காங்க. என்ன மாதிரியே இனிமே யாரும் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்காதீங்க பிளீஸ். நம்ம பிரச்சனைய நம்ம அப்பா அம்மா காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. தென்றலக்கா மாதிரியும் சித்து அண்ணா மாதிரியும் நல்ல மனுஷங்க எல்லா ஊர்லயும் எல்லா தெருவுலயும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க பிரச்சனையை எடுத்து சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. மீரா சொன்னதை எல்லாரும் கேட்டீங்கல்ல. அந்த ராகவன் மாதிரி வக்கரம் பிடிச்ச மிருகங்களால மீரா மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ பொண்ணுங்க இந்த சிச்சுவேஷன்ல நிறைய இடத்துல இருக்கதான் செய்வாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைய நீங்க யாரால பாதிக்கப்பட்டீங்கன்னு தைரியமா இப்ப இந்த ஷோல நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த ஷோவை பொதுமக்கள் மட்டும் இல்ல, நிறைய அதிகாரிகளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நியாயம் நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இமிடியேட்டா நீங்க கால் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? அக்கா, நான் காவேரி பேசுறேன். நானும் மீரா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட 2 தடவை கால் பண்ணது நான் தான். காவேரி, சொல்லுமா. உனக்கு அந்த ராகவனால என்னென்ன பிரச்சனை இருந்தது? சித்து, ஒவ்வொரு காலர்ஸோட டீடைல்ஸையும் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ண. ஓகே. நீங்க உங்க பிரச்சனைய மத்த யார்கிட்டயும் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த TNCPCR அமைப்பு கிட்ட மட்டுமாவது சொல்லுங்க. அதை விட்டுட்டு இத நீங்க வெளியே சொன்னா அவமானம், அசிங்கம்,
பக்கத்து வீட்டுக்காரங்க மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்கன்னு நீங்களே உங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணி தப்பானவங்களை காப்பாத்திராதீங்க. தப்பு பண்ண அவங்களே தைரியமா தெருவுல நடமாடும் போது எந்த தப்பும் பண்ணாத நீங்க ஏன் ஓடி ஒளியணும்? ஓடி ஒளிய வேண்டியது, அவமானப்பட்டு தலை குனிய வேண்டியது, அந்த அவமானத்தால அசிங்கப்பட்டு தற்கொலை பண்ணி சாக வேண்டியது, இது எல்லாமே அவங்கதான், நீங்க இல்ல. அதனால தைரியமா அவனுங்களை காட்டி கொடுங்க. இங்க நம்மள பயமுறுத்துறதுக்கும் நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்குறதுக்கும் அந்த ராகவன் மாதிரி 100 பேர் இருக்காங்கன்னா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட கை கோக்கறதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க. கோடி பேர் கூட இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு இருக்கு. தயவு செஞ்சு அதை நம்புங்க. தப்பான முடிவு எடுத்துறாதீங்க ப்ளீஸ். அது கூட அன்னைக்கு அக்கா உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, இந்தா belated happy birthday. தேங்க்ஸ் கா. தேங்க்ஸ் கா. ஹலோ, நான் அமைச்சர் சந்திரமதி பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? மேடம் நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் மேடம். ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிக் எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்ததே, அதை கேட்டீங்களா? கேட்டேன் மேடம். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க பணக்கார பொறுக்கிங்களுக்கு பண்ற சேவைய பாராட்டி பேசினாங்களே, கேட்கும் போது சந்தோஷமா இருந்துச்சா? சாரி மேடம். இடியட். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? வெக்கமா இல்ல? உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தா அப்பவும் நீ இப்படிதான் இருப்பியா? இப்படிப்பட்ட கேவலமான பொறுக்கிங்களுக்கு சேவகம் பண்றதுக்காக தான் அரசாங்கம் உனக்கு இந்த பொறுப்பான பதவியை கொடுத்திருக்கா. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். நீ சப்போர்ட் பண்ண பொறுக்கி ராகவன நீயே உன் கையால அரெஸ்ட் பண்ணி அவனை கோர்ட்ல நிறுத்தணும். இல்லன்னு வை, 11வது நிமிஷம் உன் வேலை போயிடும். புது நம்பரா இருக்கு. ஹலோ, ஆண்டாளம்மா பேர ஆகாஷா? ஆமா சார், நான் ஆகாஷ் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பிசி பேசுறேன். உங்க பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்லி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல? நான் தான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். சொல்லுங்க சார், என்
பாட்டி கிடைச்சிட்டாங்களா? இப்போ பாட்டி எங்க சார் இருக்காங்க? சார் ஒரு சேட் நியூஸ். அது பல்லாவரம் ரயில்வே ட்ராக்ல உங்க பாட்டி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாங்க. என் பாட்டி இறந்துட்டாங்களா? ஆண்டா, உங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். உன்கிட்ட யாரு பேசுனது? என்ன சொன்னாங்க? சொல்லு ஆகாஷ், சொல்லு, என்னன்னு சொல்லு. ஆகாஷ், ஆகாஷ் சொல்லுமா, யார் போன் பண்ணது சொல்லு. நிச்சயமா அது உன்னுடைய பாட்டியா இருக்காது. யாரு பேசுனது? எங்க இருந்து பேசுறாங்க? சொல்லுப்பா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு முழுசா சொல்லு. அவரும் பேசிதான் பேசினாரு. அந்த ஏரியா ரயில்வே ட்ராக்ல பாட்டி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாங்க. ஐயோ, ஐயோ, இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இதைத்தானே நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. வாங்க போய் சந்தோஷமா பார்த்துட்டு வாங்க. எனக்கு அந்த தைரியம் இல்ல. ஐயோ பாட்டி, அழாத ஆகாஷ். அநியாயமா என்னை விட்டு போயிட்டீங்களே பாட்டி. உங்களை விட்டு எனக்கு யாரு இருக்கா பாட்டி? ஐயோ, கடவுளே. தாங்க முடியலையே. ஆகாஷ், அப்படிலாம் ஒண்ணும் நடந்திருக்காதுப்பா. ஆகாஷ், ஆகாஷ், மாமா, உங்க அது அத்தையா அத்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. டேய் கண்ணா, உன் அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுடா. அத்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. தப்பான நியூஸா இருக்கும். ஆகாஷ். இப்ப இருக்காது. தண்ணி அடிச்சு ரோட்ல கலாட்ட பண்ற அளவுக்கு போயிட்டியே. சென்ட்ரல் தாண்டா உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அவளை போய் நிறுத்துங்க. என்ன இவளுக்கு நீங்க சப்போர்ட்டா? இவன் மட்டும் இல்ல, என் பாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீங்களும் தான். உங்க யாருமே எனக்கு பிடிக்கல. நீங்க யாருமே மனுஷங்களே கிடையாது. யாரும் என் மூஞ்சில பிடிக்காதீங்க. போங்க. அந்த மாதிரி சொன்னதடா, ஏன்டா அப்படி பண்ற? அவ உன்னை காப்பாத்துறவடா. இப்ப என்ன சொன்னீங்க? இவன் என்ன காப்பாத்தினாளா? இவ யாரையும் காப்பாத்த மாட்டா. எல்லாரையும் சாகடிக்குதான் செய்வா. நீ என்னடி பாக்குற? நீ எல்லாம் ஒரு பொட்டா. நீ ஒரு பிசாசு, ராட்சசி. உன்னால யாருக்குமே நிம்மதி கிடையாது. நீ யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நான் புத்தி கேட்டு போய் பின்னாடி சுத்துற பாவத்துக்கு என்னையுமே என் பாட்டிக்கு அதில் திருப்பி விட்டு அநியாயமா பாட்டியும் வீட்டை விட்டு துரத்திட்டியே நீ. பாரு, போயிடு. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வெறியாருது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன அப்புறம் உன்னை கழுத்து போடி வெளியா போடி. தென்றல், இப்ப இவ நிதானத்துல இல்லமா. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்புமா. என்ன கிளம்புமா? மரியாதையா சொல்லிட்டு இருக்கீங்க.
அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஏய், டேய், ஓடி. ஆகாஷ், சும்மா இரு. அம்மா, அவன் ரொம்ப குடிச்சிருக்காமா. நீ கிளம்புமா, நாம நாளைக்கு பார்க்கலாம். நீ கிளம்பு. ஓடி. கதவை சாமி. பாட்டி, வா. என் பாட்டி என்ன விட்டு போயிட்டீங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆகாஷ். பொறுமையா கூட்டிட்டு வாங்க. பாத்துப்பா. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? நான் என்ன பண்ணேன்? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையாப்பா? இல்லையே தாத்தா. தயவு செஞ்சு யாராவது என்னன்னு சொல்லுங்க. நீ குடிச்சிருந்த ஆகாஷ். உன் பாட்டி கிடைக்காத துக்கத்துல கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு ரோட்ல போற வரவங்க கிட்டலாம் மல்லு கட்டி சண்டை போட்டிருக்க. நேத்து நீ குடிச்சிட்டு தெருவுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ பாவம் தென்றல் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தா. எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையாப்பா? இல்லையே தாத்தா. தயவு செஞ்சு யாராவது என்னன்னு சொல்லுங்க. நீ குடிச்சிருந்த ஆகாஷ். உன் பாட்டி கிடைக்காத துக்கத்துல கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு ரோட்ல போற வரவங்க கிட்டலாம் மல்லு கட்டி சண்டை போட்டிருக்க. இப்படி நிதானம் இல்லாம குடிச்சிட்டு தெருவுல போய் சண்டை போடுறதுக்கா உன்னை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த. தெரியாம தான் கேக்குற. ஏப்பா, ஒரு கஷ்டம் வந்தா உடனே குடிச்சிட்டுமா? நீ குடிச்சிட்டீனா அந்த கஷ்டம் எல்லாம் போயிடுமா? இதெல்லாம் முட்டாளுக்கு செய்யற யோசனைடா. ஆகாஷ், போய் போய் உனக்கு எப்படி இந்த யோசனை வந்தது? சின்ன வயசுல இருந்து நீ உன்னோட பாட்டி பேச்சு கேட்டுட்ட. என்ன உன்னோட அம்மானு கூட நினைக்காம டேய், எத்தனையோ தடவை என்ன ரொம்ப மோசமா அவமானப்படுத்தி இருக்க. ஆனா அப்ப கூட என் புள்ளை என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம சொக்க தங்கமா இருக்கா என் புள்ளன்னு என் மனசுல ஒரு பெரிய கர்வமே இருந்துச்சு.